ஜோதியாகும் யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் 9/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். செயல்பட்டீர்கள் மும்முரமாக. கடைசியில் கணக்கு பார்க்கும்போது உங்களால் நம்ப முடியாத லாபம் பெறுவீர்கள். அற்புதமான நாள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சியில் கவனம் தேவை. எதற்காக செய்கிறோம், எப்படி செய்ய வேண்டும், இதிலெல்லாம் கூடுதல் கவனம் இன்று தேவை. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். உறுதியான உங்கள் பேச்சால் இன்று உங்களுக்கு நன்மை நடக்கும். இந்த உறுதிதான் மற்றவர்களுக்கு தேவையாக இருக்கிறது இன்று. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சில் கவனம் தேவை. உங்கள் பேச்சே ஒரு சில நன்மைகளை தடுத்துவிடக் கூடும். அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். உங்களை உயர்த்தி கொள்ள நீங்கள் எடுக்கும் கடும் சிரமங்கள் நல்ல பலனை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த ஒரு முயற்சியும் எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாத அளவுக்கு உங்கள் கரங்கள் இன்று கட்டப்படும். கவனம். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவீனம் சற்று அதிகம் காணப்படுகிறது. வீண் விரயம் என்று காட்டுகிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். ஒரு நல்ல செய்தியை, அதுவும் வெற்றி செய்தியை கேட்பீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். லாபம் உண்டு. லாபம் உண்டு என்று சொன்னால் நீங்கள் எதிர்பார்த்ததை விட குறைந்தது 10 மடங்காவது கிடைக்கும். அத்தகைய லாபம் இன்று வந்து சேரும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப குறைவு என்று காட்டுகிறது. அதாவது நம் கையை கடிக்காமல் இருந்தாலே போதும் என்று நினைக்கின்ற அளவுக்கு இந்த நாள் இருப்பதால் கூடுதல் கவனம் தேவை. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள்.
வேலை விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் ஏற்படும். வேலை இல்லாதோருக்கு வேலை கிடைக்கும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும், நல்லபடியாக செய்தாலும், அதில் குற்றம் காண்போர் இன்று ஏராளமாக இருப்பார்கள். சற்று கவனம். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். அதிர்ஷ்டம் வரும் நாள். பலருக்கு இன்று வீடு தேடி அதிர்ஷ்டம் வரும். அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விழிப்புடன் நீங்கள் இருக்க வேண்டும். உங்களிடம் இருப்பதும் பறிபோகலாம். எனவே விழிப்புடன் இருங்கள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாரா தொல்லைகள் வலிமையாக வருகின்றது. கூடுதல் கவனம் தேவை. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இந்த நாள் இன்றைய உங்கள் தொடக்கம், குறிப்பாக ஒரு புது தொடக்கம், புது சிந்தனை, அதன் வழி செயல், இவையெல்லாம் வெற்றியை கொடுக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் இருப்பவர்கள் அல்லது உடன் வந்தவர்கள் தேவையற்ற சில செயல்களை செய்வதால் சற்றே மனக்கசப்பு இன்று உங்களுக்கு ஏற்படும். கவனம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களால் இன்று உங்கள் உறவுகளுக்கும், உறவுகளால் உங்களுக்கும் நன்மைகள் ஏற்படும் நல்ல நாள் இந்த நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தேவையில்லாமல் அடுத்தவர் விஷயத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள். உங்களுக்கு சற்று கஷ்டத்தை ஏற்படுத்தி விடும். கவனம். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள். இதுவரை உங்களை கஷ்டப்படுத்தி கொண்டு வந்த ஒரு கஷ்டம் இன்றைய தினம் நீங்களாம். மற்றும் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறுவீர்கள். நல்ல நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கூடுதல் கவனமுடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு சேர வேண்டியது உங்களிடம் வருவது போல் காட்சி கொடுத்தாலும் கடைசி நேரத்தில் திசை மாறலாம். கவனம். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லோருக்கும் நன்மை பயக்கும் ஒரு நற்செயலை இன்று நீங்கள் திறமையாக செய்து முடித்து ஒரு நற்பெயர் பெறுவீர்கள். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் இந்த நாள். சுகம் தரும் நாள். உங்களது நெடுநாள் விருப்பம் இன்று நிறைவேறும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கிடைக்கும் என்று எதிர்பார்த்து காத்திருந்த உங்களுக்கு கடைசி நேரத்தில் கிடைக்காது என்று தெரிய வரும். இதுதான் கூடுதல் கஷ்டத்தை கொடுக்கும் உங்களுக்கு.
சற்று கவனம். அன்பர்களே, இதுவரை 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன். வணக்கம்.